கோவில் நாமே பாதுகாப்போம். என்ன அவசியம் வந்துச்சு? நம்ம சாமி நம்ம கோவில் நாமே பாதுகாக்கணும். கோயிலுக்கு என்ன பிரச்சனை? அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கோயில் இல்லாத வீதிகளில் குடியிருக்க கூடாது, கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம். ஏதோ கோயிலுக்கு ஏதோ நமக்கு சம்பந்தம் இல்லை, ஏதோ கோயில் வழிபாட்டு தலம் அப்படி அல்ல. கலந்த ஒன்றுதான் நம்மளுடைய பிறப்பிலிருந்து நம்மளுடைய இறப்பு வரைக்கும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கேந்திரமாக கோவில் இருக்குது. நம்ம கோயில் மூலியமா நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்குது, அந்த குடும்பத்தில் ஒரு நிச்சயதார்த்த காரியம் நடக்குதுன்னா கோயிலை மையப்படுத்தி நடக்கும். நம்ம வீட்டில் ஒரு ஜனனம் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கணும்னா அது கோயிலை மையப்படுத்தி இருக்கும். நம்ம வீட்டில் திருமணம் தாலி கட்டும் நிகழ்வாக நடந்ததுன்னா அது நம்ம கோயிலை மையப்படுத்தி நடக்கும். நம்மளுடைய அந்தி காரியம், நம்ம மரணம் கூட தர்ப்பணம் கொடுக்கிறது சன்னதியின் அடிவாரத்தில் தான் நம்ம கொடுப்போம், நதிக்கரையை ஒட்டி. அப்ப நம்ம மனுஷனோட வாழ்வுல, நம்ம இந்து சமுதாயத்தோட வாழ்வுல கோவில்ன்றது இரண்டரை கலந்தது. கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. கோயில் நம்ம கலாச்சாரம், நம்ம வாழ்வியல் முறை, நாம எப்படி வாழணும், கூட்டு குடும்பமா வாழணும், நம்ம கலாச்சாரத்தோட வாழணும், அண்ணன் தங்கை அத்தை மாமா சித்தி உறவு முறைகளோட வாழணும்னு சொல்லி கொடுத்த இடம். இன்னைக்கு இந்த கோவில் ஏதோ இவங்க தமிழக அரசு திமுக அரசு சொன்னாங்க, ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி, இது திராவிட மண்ணுன்றா. நான் கேட்கிறேன், இங்க ராமசாமி என்ன சைட் இருக்குது, குப்புசாமி என்ன சைட் இருக்குது, அவர் சைட்ல போய் நானு இது திராவிட மண் சொல்ல அவர் என்ன சொல்லுவாரு? செருப்புல போட மாட்டாரு. என்ன ஏன்னா எங்க பாட்டை வாங்கி வச்சுட்டு நான் என் பேர்ல பத்திரம் பண்ணி வச்சிருக்கிறேன், நீ யாரா திராவிட மண்ணுன்னு சொல்ற? கேட்பார மாட்டாரா? ஆழ்வார்கள் வாழ்ந்த பூமி, நாயன்மார்கள் வாழ்ந்த பூமி. ஸ்ரீராமனுடைய படத்திற்கு, திருவுருவ படத்திற்கு செருப்பு மாலை போட்டு வந்தான். ரோட்ல பிள்ளையார் சிலையை ரோட்ல போட்டு உடைச்சான். அன்னைக்கு யாரோ ஒருத்தர் பக்திமான் நேரம் போய் கோர்ட்ல வழக்கு தாக்கல் பண்றாரு. சுப்ரீம் அந்த ஹைகோர்ட் நீதிபதி கேட்கிறாரு, அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு. ஒரு 5000 பேர் இருப்பாங்க. 5000 பேர்த்துல யாராச்சும் கோபப்பட்டு ஏதாவது கேள்வி கேட்டாங்களா? இல்லை. யாராச்சும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்களா? இல்லை. யாரும் இது மறியலும் எதுவும் நடத்தலையா? நடத்தல. அப்ப அந்த 5000 பேர்த்தை சார்ந்தது இல்லாம ஒரு 10,000 பேர் வேடிக்கை பார்த்தாங்கன்னா ஒட்டுமொத்த கூட்டமும் விநாயகர் சிலையை உடைத்ததை ஏற்றுக்கொள்வதாக கருதி இந்த வழக்கை தள்ளுபடி பண்றேன்னு அன்னைக்கு சங்கம் முடிவு பண்ணுச்சு. கரூர் நாடக கானா சபா அப்படின்ற ஒரு இடத்துல RSS உடைய மாநில செயற்குழு பிராந்த பைட்டக் அப்படிம்பாங்க, அதுல முடிவாச்சு. ராமகோபாலன் அவர்கள்ட்ட இந்து முன்னணின்ற அமைப்புல பேர்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் வாதாட போராட பரிந்து பேச ஒரு அமைப்பு உருவாகணும், அதற்கான வேலை நீங்க செய்யணும்னு சொல்லி அங்கிருக்கிறவங்க கிட்ட எல்லாம் வந்தவங்க கிட்ட 50 பைசா, 1 ரூபாய் 2 ரூபாய் அப்படி சொல்லி வசூல் பண்ண ஒரு நிதியை கையில் கொடுத்தாங்க. 2 சூட்கேஸ் நிறச்சி எடுத்துட்டு வந்தார். மொத்த தொகை 365 ரூபாய். அப்படி 365 ரூபாயை வச்சு ஆரம்பிச்ச அமைப்பு அன்றைக்கு கோபால்ஜிக்கு திட்டம் இருந்தது. எங்கே? பிராந்த பைட்டக் வர்றதுக்கு முன்னாடியே அவருடைய பிராந்த பைட்டக் முடிச்சோட செல்லக்கூடிய இடம் கன்னியாகுமரி இருந்தது. அவருக்கு முடிவாச்சு. முடிவானதுக்கு அப்புறம் சேலத்தை சேர்ந்தவர் அது பின்னாடி கன்னியாகுமரி போறாரு. அங்க மாடியில் ஒரு பைட்டக்கு, முதல் இந்து முன்னணி கூட்டம் அங்கதான். அதற்கு பிறகு பேர் முடிவு பண்றது இந்து மக்கள் கழகம், இந்து மக்கள் முன்னணி அப்படின்னு சொல்லும்போது கோபால் சொல்றாரு, இந்து மக்கள் தான் இருக்கிறாங்க, அதனால மக்கள் வேண்டாம், இந்து முன்னணி. அன்னைக்கு 70 விநாயகர் சிலை ரோட்ல போட்டு உடைச்சா அதுக்கு முடிவு கட்டுறதுக்கு ஆட்டுக்கு வால் அளந்துதான் இருக்கும் என்பது போல அவனுக்கான கால நிர்ணயம் கடவுள் மறுப்பு கொள்கையாளர்களுக்கு முடிவு செய்யப்பட்ட இடம் கரூர். 1980 அன்றைக்கு கோபால்ஜி வீதியில் இறங்கினாரு. அன்றைக்கு பேச ஆரம்பிச்சாரு, திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு எவனா எப்படி சிலையை தூக்கி ரோட்ல போட்டு உடைச்சானோ, இன்றைக்கு வீதிக்கு ஒரு விநாயகரை வச்சு இன்றைக்கு தமிழகத்துல ஒரு சிலையை உடைச்சா இன்னைக்கு நைட் வீட்டுக்குள்ள நிம்மதியா தூங்க முடியாதுன்ற சூழ்நிலையை உருவாக்கி இருந்தாருன்னா அது கோபால்ஜி சாகும். சாதாரண தியாகமெல்லாம் கிடையாது. ஒத்த விநாயகர் ஆரம்பிச்சார். சென்னையில் ஐஸ் ஹவுஸ் பகுதின்ற ஒரு இடத்துல ஒத்தர விநாயகர் ஆரம்பிச்சார். எல்லாம் கேவலமா பார்த்து சிரிச்சாங்க. இவர் என்ன பண்ண போறாங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டில் லட்சம் விநாயகர் காவல்துறை மண்டை பிச்சுக்குது. நீ இங்க வைக்காத, அங்க வைக்காத, அந்த ரோட்டு கொண்டு போகாத, இப்படி வராத, பாய் கோச்சுக்குவாரு, பாதிரியார் கோச்சுக்குவாரு, இந்த ரூட்ல வராது, அந்த ரூட்ல வராது. விநாயகர்
பேருக்கு ஏதையா ரூட்டு. அப்படி இருந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு நம்ம சாமி நம்ம கோயில் நாமே பாதுகாப்போம். என்ன பிரச்சனை இருக்கு நம்ம கோயில்ல? நம்ம கோயில்கள் சுதந்திரத்திற்கு அப்புறம் HRNC இந்து சமய அறநிலையத்துறை ஒரு மானகட்ட துறை இருக்குன்னா அது இந்து சமய அறநிலையத்துறை தான். எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் அந்த வடிவேல் சொல்லுவாள், எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டான்ற மாதிரி. என்ன அசிங்கப்படுத்தினாலும் கவலைப்பட மாட்டான். என்ன காரணம் கேட்டா பணம், கொஞ்சம் நெஞ்ச பணமா அல்றான் கிடந்து. எப்படி அல்றதுன்னு அவனுக்கே தெரியல. வண்டி வச்சு அள்ளி பார்த்தான், மூட்டை மூட்டையா அள்ளி பார்த்தான், கிடைச்சிட்டே இருக்கு. ஆனா அல்றதை மட்டும் அவன் நிறுத்த மாட்டேன்றான். எப்படி அல்றான்? அந்த காலத்துல கோவிலுக்கு நம்ம முன்னோர்கள் தானமா நிலங்களை கொடுத்தாங்க. எதற்காக? கோயில் 6 கால பூஜை நடக்கணும். அந்த பூஜை செய்யக்கூடிய அர்ச்சகர் யார்கிட்டையும் கையேந்த கூடாது. அவர் வாழ்வையில தினசரி அந்த கோயில்ல விளக்கேற்றணும் அப்படின்றக்காக நிலங்கள் தானமாக கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நிலங்கள் குத்தகைக்கு விடப்பட்டு அதன் மூலியமா வரக்கூடிய வருவாயை கோயிலுக்கு செலவு பண்ணிட்டு தான் நம்ம பாட்டை முப்பாட்டை முன்னோர்கள் இருந்தோம். இதை விட பெரிய விஷயம் என்னன்னா, மதுரையில காளையார் கோவில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. சின்ன மருது பெரிய மருது சுதந்திர போராட்ட வீரர்கள் பிரிட்டிஷ்காரோட கண்ண விரல் விட்டு ஆட்டினாங்க 2 பேர். அவங்கள பிடிக்கிறதுக்கு பிரிட்டிஷ்கார எவ்வளவோ முயற்சி பண்றா, 2 பேரும் கிடைக்க மாட்டேன்றாங்க. கடைசியா இவங்க எதுக்கு படிவாங்க? இந்த காளையார் கோயிலை இடிக்கிறேன்னு சொன்னா அவங்க 2 பேர் உடனே வந்துருவாங்க. ஐடியா கொடுத்தானுங்க. தண்டூரா போடுறா, சின்ன மருது பெரிய மருது, நாளை காலை நீங்க வந்து இங்க காளையார் கோயில்ல பிரிட்டிஷ் கவர்மெண்ட் சரணடையிலன்னா இந்த கோவிலை பீரங்கி வச்சு சுட்டு தள்ளப்படும் அறிக்கை தண்டூரா கொடுக்க போறோம். கேட்டோன்னு பதறிட்டா சின்ன மருதும் பெரிய மருதும் உடனடியா வர்றாங்க. என் உயிர் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய அப்பன் ஈசன் காளையார் கோயிலுக்கு எந்த சேதாரம் ஆகக்கூடாது. நேரா வந்தாங்க. அவங்க நினைச்சிருந்தா பிரிட்டிஷ்காரங்கிட்ட ஒரு சுமமா போயிருந்தா நல்ல ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், நல்ல அருமையான ஒரு அரசவை கிடைச்சிருக்கும். இன்றைக்கு அவன் பேரம் பேத்தி எல்லாம் ஆடி கார்ல போவாங்க, பென்ஸ் கார்ல போவாங்க. ஆனா அதையெல்லாம் எதையும் எதிர்பார்க்காம கோயிலுக்காக போய் அவங்க வச்ச கோரிக்கை என்னன்னா, நாங்க இறந்த பிறகும் எங்களது கண்கள் காளையார் கோவிலை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய தியாகம்! கோயிலுக்காக உயிர் விட்டுருக்காங்க ஐயா. இன்றைக்கு தஞ்சை பெரிய கோயில் கட்டடக்கலை வல்லுநர் பிரிட்டிஷ்காரன் வரலன்னா சோத்து கூட வழி இல்லை. நம்ம இங்கே படிப்பறிவு கூட கிடைக்காது. ஏன்னா பிரிட்டிஷ்காரன் வந்து நம்ம 200 வருஷம் தான் ஆச்சு. 200 வருஷத்துக்கு அவன் நம்ம கூட வந்தா. ஆனா நம்ம தஞ்சை பெரிய கோயிலோட வரலாறு, கோபுரத்தோட நிழல் தரையில உழுகாத கட்டடக்கலை எந்த அளவுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட ஈசனுடைய கோவில் வருமானம் கபலீகரம் பண்றான். கோயிலுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்களை ஏப்பமிட்டு தள்ளுறான். கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் கிடையாது. எப்படியெல்லாம் வசூல் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் டினாமினேஷன் திருடர்கள் அங்க இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படி கொடுக்கப்பட்ட இடங்கள், கோவில் நகைகள், கோவில் சொத்துக்கள், கோவில் சிலை வரைக்கும் விட்டு வைக்கலையா. நம்ம முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் அவருடைய பேட்டியில அத்தனை ஒரு ஐஜி இப்ப சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியா இருக்கும்போது அத்தனை சிலை பிடிச்சிட்டு வர்றாரு, அத்தனை குற்றவாளிகளை பிடிச்சிட்டு வர்றாரு. உடனே கம்யூனிஸ்டுக்கார ஆர்ப்பாட்டம் பண்றான். எல்லா கட்சிக்காரனும் ஒண்ணு சேர்றான். காரணம் என்னன்னா, சிலை கடத்தல்ல அத்தனை பேருமே உடந்தைகளாக இருந்திருக்கிறாங்க. இத்தனை கோயில்கள் கட்டி கொடுத்திருக்காங்களே, அறநிலையத்துறை கையில் எடுத்த இந்த 75 வருஷத்துல நான் ஒரு கோயில் கட்டி இருக்கேன். காமிக்க சொல்லு. இத்தனை கோயில் நம்ம கோயிலை காப்பாற்றணும்ல, இத்தனை கோயில் நம்ம முன்னோர்கள் கட்டி கொடுத்திருக்காங்கல்ல, இவ்வளவு வருமானம் இருக்குல்ல. ஒரு கோயில் இவன் கட்டின கோயிலை காட்டுங்க, ஒண்ணுமே இல்லை. தினசரி கோயில் மூலியமா வரக்கூடிய தொகை 5 கோடி ரூபாய்ன்றான். 5 கோடி ரூபாய் வருமானத்தை என்ன பண்றான்? யாருக்கு செலவழிக்கிறான்? இந்துக்களுக்கு ஏதாவது கொடுக்கறானா? இல்ல நீ கோயில் கட்டி வச்சிருக்கிய, நம்ம புனித நூல்களான பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், தேவாரம், திருவாசகம் ஏதாவது சொல்லி கொடுக்கறியா?
இன்னைக்கு சஷ்டி வளர்பிற, இன்னைக்கு சஷ்டி. ஏதோ கோயில்ல, முருகன் கோயில்ல கந்த சஷ்டி கவசம் பாடுறியா? ஒன்றுமே பண்ண மாட்டான். மாற என்ன பண்ணுவான்? உண்டியல் பக்கத்துல போய் உட்காந்துக்குவான். உண்டியல் திருடர்கள் தான் அவனுக்கு. உண்டியல் வருமானம் மட்டும்தான். நம்ம தப்பி தவிர எங்கேயாவது கொண்டு போய் நம்ம அந்த காலத்துல சொன்னல நானு இந்த மாதிரி அர்ச்சகர் வாழ்வில் வெளியேற்றணும்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? உண்டியல போட வேண்டாம், அர்ச்சகரை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அர்ச்சகரை கொடுக்க போனா இன்னைக்கு 4 கேமரா வச்சிருக்கான். அர்ச்சகரை பார்த்து 500 ரூபா தட்டில் போட்டா ஒருத்தர் வந்து நின்றுக்குவான். 500 ரூபா வந்து சொன்னோம். ஈவோ வீடியோவில் பார்த்துட்டே இருக்காரு. உள்ள போட்டு உடனே இவர் என்ன பண்ணுவாரு? கலிகாலம்டான்னு சொல்லி அவர் உள்ள போடுவார். மொத்த பைசா இப்படியெல்லாம் திருடுறான். திருடருக்கு ஒரு கணக்கே இல்லைங்க. ரூபாய் நோட்டில் ஒரு சொன்னார், ராஜ்குமார் சொன்னார், எங்கள் ஊர் கோயிலில் டினாமினேஷன் போட்டாச்சு, இதுக்கு மேலே சில்லறை தர முடியாதுன்றா. ஆனால் நான் சில்லறை என்ன, நான் ஒரு நோட்டா தர, இதையும் சேர்த்து டினாமினேஷன் தானே இது என்ன பெரிய விஷயம்? இல்லை போட்டாச்சு, போர்டில் எழுதியிருக்கேன், நான் இருந்துட்டு அழிச்சு விட்றேன் அப்படின்னு. அவர் படப்படன்னு அழிச்சு விட்டான். இப்போ அழிச்சாச்சுல மறுபடியும் எழுதுன்னு அது போடுறதுக்கு முன்னாடி எனக்கு சில்லறை கொடுன்னு உடனே முடியாதுன்னா. ஏன் அப்படின்னா நோட்டு இல்லை என்கிட்ட என்றக்கு மிஷின் இல்லை. மிஷின் தான் தர்றேன்னு சொல்லிட்டு ஏத்தாப்புல இருந்து இரும்பு கடையில் ஒரு மிஷின் வாங்கிட்டு உடனே முடியாது, நான் மிஷினில் போட்டு எண்ண மாட்டேன்னா. அப்புறம் கோயில் தலைவர் சொன்னார், உனக்கு என்ன பிரச்சனை என்ன? இல்லை நான் என்றக்கெல்லாம் விட மாட்டேன். சரி டினாமினேஷன் எழுது. இல்லை மறந்து போச்சு. மறுபடியும் என்ன? மறுபடியும் 500 ரூபா நோட்டு உள்ள போட்டா 100 ரூபா. நாங்கள் ஃபர்ஸ்ட் போட்டது 100 ரூபா கட்டு. 100 ரூபா கட்டு உள்ள போட்டா 100 நோட்டு இருக்க வேண்டிய இடத்துல 130 நோட்டு இருக்கு. சரி 500 ரூபா கட்டு போடுறான்னா அதுல 140 நோட்டு இருக்கு. சரி அன்னைக்கு 1000 ரூபாய் இருந்துச்சு, 1000 ரூபாய் போடுறான்னா 160 நோட்டு வச்சிருக்கானுங்க. எப்படியெல்லாம் திருடுறான், கொள்ளையடிக்கிறான். இன்னைக்கு கோயில் காசுல நேரா போய் என்ன பண்றான்? நல்ல பொல்லேரோ கார் ஒன்று வாங்கிக்கிறான், ஸ்பிரிட் ஏசி கார், முறை ஏசி. இவன் வீட்டுக்கு கக்கூஸ் வரைக்கும் ஏசி போட்டுக்கிறான். சுகபோக வாழ்க்கையை வாழ்றான். முந்திரி பக்கோடா சாப்பிட்றான். நீங்க கோயிலோட வரவு செலவு கணக்கு பார்க்கறதுக்கு வரி போட்டிருக்கானுங்க. எவ்வளவு ரூபாய் தெரியுமா? 365 கோடி ரூபாய். நான் சொல்ல, உண்மானிக்கவே சொல்லியிருக்காரு. 365 கோடி ரூபாய் எல்லா கோயிலையும் கணக்கு பார்த்ததுக்கான வரி போட்டிருக்கான். கெட்ட கேவலம் பாருங்க. திருப்பூர்ல ஒரு கோயிலுடைய கணக்கு எடுத்துட்டு போய் லாட்ஜில் ரூம் போட்டிருக்கிறான். நைட்டு கட்டிங்க எல்லாம் போட்டு அப்புறம் தானே கணக்கு பார்ப்பான். ஊழல் கணக்கு எழுதணும்ல. எப்படியெல்லாம் திருடணுமோ அப்படியெல்லாம் திருடுறான். நம்ம சமயத்தை வளர்க்கறதுக்கான ஏதாவது வேலையை செய்யறானா? ஒரு வேலையும் செய்ய மாட்டான். அவனுக்கு நோக்கம் எல்லாம் காசு காசு காசு. இந்த குத்தகை கூட்டிருக்கிறான் பூமி எல்லாம். இந்த குத்தகைக்கு ஆண்டு வருமானம் எவ்வளவு வருதுன்னு கேட்டா 345 கோடி ரூபாய் வருதுன்றான். நான் கேட்கிறேன், இந்த சூலூர் பகுதியில் 900 ஏக்கர் இருக்குது. எனக்கு தெரியும், அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் கோயிலுடைய சொத்து 900 ஏக்கர் இருக்கிறதாக இந்த பகுதி ஈவோ அந்த அம்மையார் கிட்ட சொன்னாங்க. அப்போ 900 ஏக்கரு. நான் கேட்கிறேன், குத்தகை கூட்டா எவ்வளோயா வரும்? இவன் குத்தகைக்காரன் கூட அன்கோ போட்டுக்கிறான். 100 ரூபாய் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறான். ஐயா, ஒரு ஏக்கரா பூமிக்கு 100 ரூபாய் நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறான். கோர்ட்டு கேஸ் போகணுமா வேண்டாமா? போக மாட்டான். காரணம் என்ன? குத்தகைக்காரன் இவனு அன்கோ. இன்னைக்கு தினமலர்ல ஃப்ரண்ட் பேஜ்ல ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. என்னன்னு வந்திருக்குது? கோயில் சொத்து தமிழக அரசின் சொத்து அல்ல. கோயில் இடம் காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை வாங்குறதுக்கு இல்ல. நீ வாடகை வாங்கி யாருக்கு வாங்குற? சம்பளம் 1.5 லட்சம் 2 லட்சம் யாருக்கிட்ட இருந்து வாங்குற? இவனுக்கு அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் வர்றதில்ல. ஈவோ, ஜேசி, ஏசி இவனுக்கெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட சம்பளம் இல்ல. நம்ம உண்டியில ஓடுற அந்த பணத்துல இருந்து 1 லட்சம் 1.5 லட்சம் 50,000 75,000 சம்பளமா வாங்குறான். எதுல இருந்து? கோயில் உண்டியல் பணத்துல இருந்து. முந்திரி பக்கோடா போய் சாப்பிட்றாயா 1 கோடி ரூபாய்க்கு கூட்டம் போட்டா என்ன கெட்ட கேவலமா இருக்கு. சரி, அப்படியெல்லாம் காசை திங்கிறையே, நீங்க திருச்செந்தூர் போனா நல்ல கழிவறை போக முடியுமா? பழனி போனீங்கன்னா சுத்தமான கழிவறை இருக்குன்னு காட்ட முடியுமா? அன்னதானம் போடுறேன்றான். யாருக்கு போடுறான்? 100 பேத்துக்கு போடுறான். டோக்கன் கொடுத்து வச்சிருக்கிறான். தக்காளி சாப்பாடு முதல்ல கொண்டு வந்து கடைக்காரன் கொடுத்துட்றான்.
அவனுக்கு டோக்கன் கொடுத்துட்றான். அன்னதானம் எதுக்கு போடணும்? எல்லாத்தையும் கூற வச்சு வயிறார சாப்பாடு போடணும். கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வருது. உங்க ஒப்பம் வீட்டு காசு ஒன்று கொடுக்கல, இல்லை கோயில் காசு என்ன கொடுக்குற? போடு. 100 பேர் உள்ளவனா என்றா 1 28 48 98 99 கேட்டு போட்டு அவ்வளோதான் முடிச்சு. ஐயா பசிங்க, சோறு எதுக்கு நீ என்னையா பண்ண போற? அந்த ஆண்டவன் பாப்பா. இப்போ ஈஸ்வரன் கோயில் போனீங்கன்னா சிவபெருமான் ஒருத்தர் திரும்பி கொண்டிருக்கும். பாக்கி எல்லாம் விக்ரம் எப்படி கொண்டிருக்கும். இப்போ இந்த சாமி இருக்காங்கன்னா இந்த சைடு இருக்கும், அந்த பக்கம் இருக்கும். ஒரே ஒருத்தர் மட்டும் இப்படி திரும்பி வருவார். அவர்கிட்ட போய் நாம் என்ன பண்ணுவோம்? கை தட்டிட்டு வருவோம், செகட்டு சாமியும்போம், நூலை பிச்சை போடுவோம். ஆனால் அவர் அதெல்லாம் கணக்குள்ளவர். எவன் என்ன எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறா, அங்கே போய் 200 கூட ஐயா ஒன்றுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். ஆனால் அந்த சிலையை வித்துட்டான் ஒருக்கா. அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் கூட சிலையை கொண்டு மாற்றி வைக்கிறான். அப்போ சிலை திருட்டு வரைக்கும் கண்ணாவின்னா நடக்குது. கோயிலோட ஆகம விதிகளை வரலாறுகளை எழுதி போட மாட்டேன்றான். ஸ்தல வரலாறுன்னு ஒன்று இருக்கும், அந்த ஸ்தல வரலாறு பற்றி கவலையே விட மாட்டேன்றான். இந்த கோவில் மூலியமாக வரக்கூடிய வருமானம் இன்றைக்கு தினமலர்ல சொல்லியிருக்காங்க, கோவிலுக்கே செலவழிக்கணும். இந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்குது. அன்றைக்கு தாத்தா பாட்டை முப்பாட்டை எல்லாம் கொடுத்த சொத்து அறநிலைத்துறை கையில் எடுக்கும்போது 5.25 ஏக்கர் நிலப்பரப்பு. இன்னைக்கு எவ்வளவு இருக்குது? 4.75 ஏக்கர் நிலப்பரப்பு தான் இருக்கு. 50,000 ஏக்கர் காணுமையா? 50,000 ஏக்கர்ன்றது ஒட்டுமொத்த கோவை மாவட்டமே சேரும். அப்ப 50,000 ஏக்கர் எங்க போயிருக்கு? யார்கிட்ட போயிருக்கு?